ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜுமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெடல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் வந்து பெடல் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுக்க போகிறேன். அது போக நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கேன். இப்போதைக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுன்றதையும் நான் வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிஷினோட பார்ட்ஸும் அதோட நேமை பற்றி ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். 3வது கிளாஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீடிலை பற்றியும் நீடிலோட டைப்ஸு, சைஸ் பற்றி, எந்தெந்த சைஸ் எந்தெந்த கிளாத்துக்கு யூஸ் ஆகுன்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 4. சரிங்களா? இந்த வீடியோவில் சிம்பிளாக நம்ம மிஷினில் பெடல் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர், சரிங்களா, ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் த்ரெட்டு எதுவுமே போடாமல் எப்படி தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிஷின் எல்லாம் இருக்குது, ஓகேவா? எல்லாம் இப்படி எடுத்து வச்சாச்சு. நான் த்ரெட்டு எதுவுமே நான் போடலை. சரிங்களா? மிஷினில் த்ரெட்டு எதுவும் போடலை. பாபினுமே எம்டியாக தான் இருக்கும். பாருங்கள், பாபின்லேயே நான் எதுவுமே போடலை. ஸோ பாபினும் எம்டியாக இருக்குது. பாபினை எடுத்துடலாம். சரிங்களா? அவ்வளோதான், எடுத்தாச்சு. பெல்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது மிஷினோட கீழ் பார்ட், ஓகேவா? பெடலில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலை 2 காலையும் ஈவனாக வச்சுக்கலாம். இப்போது மிஷினில் பெடலில் நம்ம காலை 2மே ஈவனாக வச்சுக்கலாம். சரிங்களா? அப் அண்ட் டவுனாலாம் வைக்க வேண்டாம், ஈவனாக வச்சுக்கலாம். சேரையும் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் க்ளோஸாக, ஸ்டூலோ சேரோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக, ஹைட்டாக, கொஞ்சம் ஹைட் வேணும். ஸோ மேலேயே நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் இருக்கணும், கீழே நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பேலன்ஸ் வீலை ஃபஸ்ட்டு இப்படி மூவ் பண்ணிட்டு தான் பெடல் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ கால் 2ம் ஈவனாக இருக்கணும். ஸ்டூல் கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கோங்க பிகினர்ஸு, ஏன்னா மூவ் ஆகிட்டே போகும். அதனால தான் மிஷினும் நவலக்கூடாது. ஸோ க்ரிப்பாக இருக்கணும். பக்கத்தில் நல்லா கிட்ட இப்படி போட்டுட்டு காலை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த இருக்கா, இந்த பேலன்ஸ் வீலை ஃப்ரண்ட் சைடு, நம்ம உட்காந்துருக்க சைடு இப்படி சுற்றி விடணும். ஒரு 2-3 சுற்று சுற்றுங்க. சுற்றிட்டு நீங்கள் அமுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? மெதுவாக அமுக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட்டெல்லாம் எதுவுமே போடலை, ஸோ பயம் வேண்டாம். பாபினும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது மிஷினில் ஆயிலெலாம் விட்டு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஓகேவா? இதே மாதிரி இப்போ நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம காலை ஸ்டாப் பண்ணிட்டாவே, பெடல் பண்ணுறத நிப்பாட்டிட்டாவே மிஷின் ஸ்டாப் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பேலன்ஸ் வீலில், ஹேண்டு வீல் ஆர் பேலன்ஸ் வீலில் நம்ம கையை வச்சு நிப்பாட்டிட்டாவே போதும். முதல்ல எடுத்ததும் பிகினர்ஸ்க்கு ரிவர்ஸ் அடிக்கும். சரிங்களா? அது முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ண பார்த்துக்கோங்க. அது எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பெடல் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கரெக்டாக இப்படி வச்சு நம்ம பக்கம் சுற்றுங்க. ரிவர்ஸ் அடிச்சுது அப்படின்னா கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு நிறைய அதனால் பிரச்சனை வரும். ஸோ ரிவர்ஸ் அடிக்காமல் இப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்லோவாக தைச்சிக்கிட்டே இருங்க. சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே ரன் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் இப்படியே சுற்றி பாருங்கள். இடையில நிப்பாட்டிட்டு மறுபடியும் ரன் பண்ணி பாருங்கள். சரியா? ரிவர்ஸ் அடிக்காமல் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, செகண்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது சின்னதாகவே இருந்தால் போதும். இப்படி டபுளாக இருந்தாலும் ஓகே, இல்லை ப்ளைனாக ஒரு ஷீட்டாக இருக்குன்னா டபுளாக எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போது மிஷினில் இந்த பேப்பர் இருக்கா, இந்த பேப்பரை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட போகிறோம். அதுவும் நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னா, இந்த இருக்கா கரெக்டாக, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போது நம்ம பேப்பரை இப்படி வச்சுருக்கோம். வச்சுட்டு இந்த இருக்கா, இந்த நட்டுக்கால் அளவுக்கு தான் நான் ஒரு தையல் எடுத்துக்க போகிறேன். அதாவது இந்த ஃபுட் ப்ரெஷரோட
இந்த அளவுக்கு தான் வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட போகிறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்ட்ரெயிட் தையல் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேலை வச்சு ஒரு ½ இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த இருக்கா, இந்த இடத்துல இருந்து ஒரு பென்சிலை வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஒரு ½ டிஸ்டன்ஸ், அந்த ½ இன்ச்சுக்கு கரெக்டாக விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கோடு உங்களுக்கு, அவ்வளோதான். ஓகேவா? இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி லைனாக கோடு போட்டுட்டு நீங்கள் இப்போது கரெக்டாக அந்த ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கி அதில் கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு, நம்ம த்ரெட்டு எதுவும் போடலைன்றனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம கரெக்டாக வந்து பேலன்ஸ் வீலை சுற்ற போகிறோம், கீழே வந்து பெடல் பண்ண போகிறோம். பெடல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த தையலுக்கு மேலேயே அந்த கோட்டுக்கு மேலேயே நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு பழக போகிறீங்க. சரிங்களா? இன்னொரு வாட்டி தச்சு காட்டுறேன். இது வந்து பேப்பருன்றனால த்ரெட் எதுவும் போடலைன்றனால நம்ம ப்ரெஷர் ஃபுட்டை தூக்காமே வெளியில் எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக வந்து தையல் போட்டுக்கிட்டே வாங்க. சரிங்களா? இதெல்லாம் அப்படியே எடுத்து வைங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தேவைப்படும். ஸோ இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. லைனாக கோடு போட்டுட்டு அப்படியே வாங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் லைன் பை லைனாக கோடு போட்டுக்கிட்டே இருங்க. கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம வந்து இப்படி தச்சுட்டு இப்படியே லைனாக ஃபுல்லாக ஒரு பேப்பருக்கு 2-3 பேப்பர் வந்து நீங்கள் தச்சுட்டே வந்துட்டு, இதே சேம் ஒரு ஒயிட் கிளாத்து எடுத்து நீங்கள் அதுலேயும் இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து துணியில் வச்சு தள்ளி பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு துணியிலையும் இதே மாதிரி நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். பேப்பரில் இந்த மாதிரி 2 மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு பேப்பரில் நம்ம இப்படி கோடு போட்டுட்டு அது மேலே தச்சிட்ருக்கோம்ல, நெக்ஸ்ட்டு வந்து கோடு போடாமல் நீங்கள் தச்சு பார்க்கணும். சரிங்களா? கோடு போடாமலையும் தச்சு பாருங்கள். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருதா கிராஸாக வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா பேப்பரில் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ கிளாத்தில் வந்து தெரியாது. இப்போ கிளாத்லேயும் நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேனே, பாருங்கள் கிளாத்தில் வந்து எப்படி இருக்குன்னு. கிளாத்தில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றத தெரியுதா? கிளாத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? தெரியலல்ல, தெரியாது. ஸோ வந்து கிளாத்தில் வந்து த்ரெட்டு போடாமல் நம்ம அடித்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது. ஸோ கிளாத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் வந்து பேப்பரில் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. பின்னாடி பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. சரிங்களா? இந்த ஷேப் மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஷேப்பெல்லாம் ஒவ்வொரு ஷேப்பும் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஷேப் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் சின்னதாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த ஷார்ப்னஸ்ஸாக இருக்கா, இது மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா? ஸ்டார் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு இப்போ மிஷினை தூக்கி கரெக்டாக என்ன பண்ணணும், அந்த ஷார்ப்னஸ் இருக்கா கரெக்டாக பொறுமையாக வைங்க. சரிங்களா? வச்சு மெதுவாக பெடல் பண்ணுங்கள். இப்படி பண்ணி அந்த ஷார்ப்னஸ் வருதுல்ல, அந்த இடத்துல நீடில் உள்ளே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க, கிளாத்தை திருப்புங்க. நீடில் உள்ளே நிற்கிறனால கிளாத் மட்டும் மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ மறுபடியும் ப்ரெஷர் ஃபுட்டை கீழே இறக்கி மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து அடுத்த ஷார்ப்னஸ் அந்த எண்டு வர்ற வரைக்கும் தைங்க. சரிங்களா? மறுபடியும் நீடில் நிப்பாட்டி மறுபடியும் இப்படி தூக்கி கரெக்டாக மறுபடியும் அடுத்த இதுக்கு. சரியா?
இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ டிசைனர் ப்ளவுஸு அந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம தைக்கிறப்போ இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? இப்போ இந்த ஷேப் பார்ப்போம். அவ்வளோதான். அடுத்து நம்ம ரெண்டாவது ஷேப்பும் வந்து பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக அந்த ஸ்டார் ஷேப் மட்டும் பார்ப்போம். இதெல்லாம் நான் சும்மா ஒரு ப்ராக்டிஸ் தான். உங்களுக்கு எந்த இடத்துல நிப்பாட்டணும், எந்த இடத்துல வளைக்கணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி நான் சும்மா இப்படி உங்களுக்கு பேப்பரில் வந்து சொல்லி காட்டிகிட்டு இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து த்ரெட்டு எப்படி கோக்குறதுன்னும் பாபின் எப்படி சுற்றுறதுன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அது வரைக்கும் இந்த மாதிரி கிளாத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, அதாவது பேப்பரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கிளாத்லேயும் சும்மா வந்து தச்சு பாருங்கள். மிஷின் கண்ட்ரோல் வரணும். உங்கள் கைக்குள்ளே உங்கள் காலும் ரெண்டுமே உங்கள் பேச்சை கேட்கணும். அதாவது நீங்கள் காலால் நிப்பாட்டினாலும் சரி, மறுபடியும் காலாலே ரன் பண்ணாலும் சரி. நான்லாம் வந்து பேலன்ஸ் வீலை வந்து சுற்றிட்டு வந்து பெடல் ஸ்டார்டிங் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கண்டினியூவில் பேலன்ஸ் கால்லே வந்து எல்லாத்தையும் பண்ணிப்பேன். மிஷினில் ரன் ஆகிறது மறுபடியும் கால்லே நம்ம அமுக்கணுன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வேர்டுக்கு வரும். சரிங்களா? அந்த மாதிரி ப்ராக்டிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உடனே வருமானு கேட்டால் வராது, நாள் ஆகும். சரிங்களா? போக போக நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பேசிக்காக நிறையா கற்றுக்க போகிறோம் இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு ஒன்றா நான் சொல்லி கொடுப்பேன். நீங்களும் ப்ராப்பராக அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஒரு நாள் விட்டு டெய்லி என்னால் வீடியோ போட முடியும். ஆனால் வந்து டெய்லி நான் போடுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அதுக்காண்டி மட்டும்தான் நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுட்ருக்கேன். தெரியுதா? ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் லைனாக பண்ணி வைங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜுமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு, புரியுதுனாலும் தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்றது எனக்கு தெரியும். தேங்க்யூ.